வாழ்க்கையில் முறிவுகளை பார்க்குறோம். வெளி உலகத்தில் தானாலும் இன்றைக்கி ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அநேக விவாகரத்துக்கள் பெருகி வர்றதை பார்க்குறோம். ஒரு அட்வொகேட் என்னோடு கூட பேசும்போது சொன்ன காரியம், நான் என் வேலையே விட்டுறலான்னு பார்க்குறேன் அப்படின்னார். நல்ல ஒரு வக்கீல். ஏன் அப்படின்னா அவருக்கு வர்ற அநேக கேஸஸ் விவாகரத்து தான் வருது. அதுலேயும் அநேக யாருன்னா தேவனை அறியாதவங்கள கிறிஸ்தவ குடும்பங்கள் இன்றைக்கு விவாகரத்துக்கு அப்ளை பண்ண காரியங்கள் பெருகிருக்கு. அவர் சொன்ன ஒரு காரியம், வருஷத்துக்கு 365 நாள், அந்த நாட்களை விட விவாகரத்தின் எண்ணிக்கைகள் கூடிக்கொண்டே இருக்கிறது, அதை விட வேகமாக விவாகரத்துகள் ஓடிக்கொண்டு இருக்கிறதுன்னார். இப்படியே சொன்னார், வருஷத்தை விட வருஷத்தின் நாட்களை விட இந்த விவாகரத்துக்கள் வேகமாக ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறார். இன்றைக்கி 5ஆம் தேதி அப்படின்னா 10 விவாகரத்து வந்திருக்கும் அப்படிங்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். நாட்களை விட விவாகரத்தின் காரியங்கள், அதுலேயும் குறிப்பாக கிறிஸ்தவ காரியங்கள், இதெல்லாம் காரியங்களில் நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எதை நமக்கு காண்பிக்கிறது அப்படின்னா, அன்பு தணிந்து போய் பாவம் பெருகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கொலை, எதற்கு கொலை என்றே தெரியாது, சாதாரண காரியங்களுக்கும் கொலை, கொள்ளை, சிறு பிள்ளைகளுக்கு பாதுகாப்பற்ற தன்மைகள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத நாட்களில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இந்த பொல்லாத நாட்களில் நீங்களும் நானும் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய வாலிபர்கள் இந்த நாட்களில் அந்த மாதிரி வாழ வேண்டியது மிக மிக அவசியம். இந்த இப்படிப்பட்ட அசுத்தமான சூழ்நிலைகள் நடுவில், இப்படிப்பட்ட கொடிதான நாட்களில் பரிசுத்தமாய் வாழ்வது சவாலான ஒன்றாக இருந்தாலும் அது சாத்தியம் அல்லாததல்ல. பரிசுத்தமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. நல்லா கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களாமே. சாத்தியமானது அல்ல, சவாலானது தான், ஆனால் சாத்தியமானது அல்ல. பரிசுத்தமாய் நாம் வாழ முடியும். தேவன் நமக்கு அதற்கு கிருபையை, பலனை, அபிஷேகத்தை தந்து நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.